Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mode. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா சூப்பர்மேன் 2025ல தமிழ் டப்ல ரிலீஸ் ஆயிருக்க டிசி காமிக் புக்கை இன்ஸ்பயர் பண்ணி எடுத்துக்கக்கூடிய ஒரு சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட் டிராமா மூவி. ஜேம்ஸ் கன் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. டிசி யூனிவர்ஸோட ஆரிஜின் ஸ்டோரியை இதை நரேட் பண்ணி இதுக்கப்புறம் வரக்கூடிய டிவி சீரீஸ் ஆகட்டும் மூவிஸ்க்கும் இந்த ஸ்டோரியை வச்சு என்ன கண்டினியூட்டி ஆரிஜின் கிரியேட் பண்ண போறாங்கிறத வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்தோட சிம்பிளான ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோவான சூப்பர்மேன் பாத்தீங்கன்னா நார்மலா வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ஊருக்குள்ள சாதாரண நியூஸ் பேப்பர் காய ஜேர்னலிஸ்டா சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு ஒரு பொண்ணு டேட் பண்ணிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கும் போது பார்ட் டைம்ல உலகத்தை காப்பாத்த போராடிக்கிட்டு பிரச்சனையெல்லாம் தடுத்து சமாளிச்சு நிறுத்திக்கிட்டு இருக்க நம்ம கதையோட ஹீரோக்கு பிரச்சனை கொடுக்கறதுக்காகவே சயின்டிபிக் கார்பரேட் வில்லன் ஒரு அல்ட்ராமேனை உருவாக்கி சூப்பர்மேன் அழிக்கிறதுக்காக பண்ணக்கூடிய சம்பவம் என்ன, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ் டிராமா என்ன, சூப்பர்மேன் எப்படி உலகத்தை காப்பாத்த போராடுறாரு, பிளாக் ஹோல் லெவலுக்கு சயின்டிபிக்கா இவங்க இந்த படத்துல என்னத்தை எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றாங்கிறதுலாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. தமிழ் டப்டு சூப்பர் ஹீரோ டிராமா மூவி, அதுவும் சூப்பர்மேனை சின்ன வயசு காமிக் புக்ல இருந்து பார்த்த அத்தனை பேருமே இன்ட்ரெஸ்டா பார்த்து என்ஜாய் பண்ணாலும் பல ஸ்டோரிஸ் எடுத்து எக்ஸ்பிளேஷன் கொடுத்து டிசில யூனிவர்ஸே மாத்தி ரீபூட் பண்ணி ரீஸ்டார்ட் பண்ணி இப்போ திரும்ப ஆரிஜின்ல இருந்து ஸ்டோரி சொல்றேன்னு கிளப்பி விட்டது கொஞ்சம் ஆடியன்ஸை காண்டேத்தி இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ்ல சூப்பர்மேன் ரோலை ஜஸ்டிஃபை பண்ண முடியுமான்னு ஹீரோ பார்த்து கேள்வி கேட்ட அத்தனை பேரையுமே ஈஸியா ஹீரோ கன்வின்ஸ் பண்ணி ஹீரோ அந்த ரோலை தூக்கி சாப்பிட்டுருக்காரு. அதை தாண்டி நோட்டபிள் கேரக்டர்ஸ்ல ஜஸ்டிஸ் கேங்ல வர அத்தனை பேருமே சம்பவம் பண்ணிருக்காங்க. கேமியோஸ் எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு, போஸ்ட் கிரெடிட் சீன் அட்டகாசமா இருந்துச்சுங்கிறது கண்டிப்பா இந்த படம் பார்க்கும் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். பட் அடுத்த படத்துக்கு லீடு கொடுத்து வெயிட்டேஜ் இழுக்கிற அளவுக்கு இம்பாக்ட் இல்லாம போயிடுச்சு. ஸ்டோரியை பொறுத்தவரைக்கும் சிம்பிளான ரொட்டீனான ஆல்ரெடி பார்த்த பல சூப்பர்மேன் படத்தையே பார்த்து ரீக்ரியேட் பண்ண டெம்ப்ளேட்ல தான் எடுத்து வச்சிருந்தாங்க. அந்த கிரிப்டான் டாக வச்சு வர சீன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சுங்கிறது கண்டிப்பா இந்த படம் பார்க்கும் உங்களால ஃபீல் பண்ண முடியும். டெக்னிக்கலா கிராண்டியரான ஒரு மூவி தான். விஎஃப்எக்ஸ், சிஜி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் சொல்லி அட்டகாசமான விஷுவல்ஸை குறை சொல்ல முடியாத அளவுக்கு சூப்பரா பிரசன்ட் பண்ணி ஆடியன்ஸை ஈஸியா இம்ப்ரெஸ் பண்ற மாதிரியான ஒரு நல்ல மூவி தான் இது. குறை சொல்ல முடியாத ஒரு சூப்பர் ஹீரோ மூவியை ரொம்ப கமர்ஷியலைஸ் பண்ணி எடுத்து வச்சாங்கன்னு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. எமோஷனல் டிராமா, ஸ்டேஜிங் ஸ்டேக்ஸ் எல்லாம் பத்தலங்கிறது இந்த படம் பார்க்கும் உங்களாலேயே யோசிக்க முடியும். ஏன்னா பழைய சூப்பர்மேனோட லெவலை இந்த படத்துல காம்ப்ரமைஸ் பண்ணி தான் வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணி பிரேக் ஈவன் பண்ணலங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் தட் அண்ட் ஒப்பீனியனா இருந்துச்சு. சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்துல வேற லெவல்ல இருந்தாலும் எக்ஸ்பிளேஷன் தேவைப்பட்ட இடத்துல ஆடியன்ஸ் ரொம்ப கிராண்டடா எடுத்துக்கிட்டாங்களோன்னு கண்டிப்பா நீங்க ஃபீல் பண்ற அளவுக்கு தான் சீன்ஸ் ரொம்பவுமே காம்ப்ளிகேட் பண்ணிட்டாங்களோன்னு கண்டிப்பா நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு நல்ல சூப்பர் ஹீரோ டிராமா மூவி தான். ஒரு காலத்துல மார்வலுக்கு மாசா சவால் விட்டுட்டு இருந்த டிசியே பாத்தீங்கன்னா இப்ப சைலண்டா மார்வல் அடிபட்டு கஷ்டப்பட்டு கவலைக்கிடமா இருக்க நிலைமையை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நம்மளும் அவனுக்கு இறங்கி போய் டஃப் கொடுப்போம்னு சொல்லி இருக்க இடத்துல இருந்து இறங்கி வந்து மண்ணுல உருண்டு புரண்டு சண்டை போற அளவுக்கு என்ன இருக்குன்னு கேட்கற லெவலுக்கு தான் இந்த ரீபூட் வெர்ஷன் தேவையான ஆடியன்ஸ் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. படம் ஒரு ஃபுல்ஃபில்லான சாட்டிஸ்பாக்சன் லெவல கொடுக்கவே இல்லைன்னு கண்டிப்பா இந்த படம் பார்க்கும்போது நீங்களும் யோசிப்பீங்க. இன்னுமே பெட்டரா இருந்திருக்கலாங்கிறது தான் நான் பர்சனலா ஃபீல் பண்ணேன். ஒரு டிகேடுக்கு ஒரு டைமும் ரீபூட் பண்ணிக்கிட்டே இருந்தா இதை விட பெரிய ஸ்கேம் எதுவுமே இல்லைங்கிறது இந்த படம் பார்க்கும்போது நீங்களே புரிஞ்சுப்பீங்க. சோ போர் அடிச்சா டைம் பாஸ்க்காக பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு நல்ல டிராமா தான் இந்த சூப்பர்மேன். இந்த படம் நீங்க பாத்துருந்தீங்க எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்றது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு உங்களோட ரேட்டிங் என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் வச்சு கமெண்ட் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துரும். டாடா பை, see you, love you all.